பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். ஆண்டவரை ஆராதிப்பது, அவருடைய ஆலயத்தில் இருப்பது, அவருடைய வார்த்தையை கேட்பது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய சுலாக்கியம். கடந்த மாதத்தில் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாங்கிற செய்தியை கேட்டோம். இந்த மாதத்தில் ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு வார்த்தை கிருபையின் பரிபூரணம் என்கிறதான ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார். நான் அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆவியானவர் இந்த செய்தியில் அநேகரோடு ஆவியானவர் பேசுவார். வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆமென். சொல்லுங்க. ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. கிருபை என்றால் தேவனுடைய டிவைன் ஆஃபர், தேவனுடைய இலவச பரிசு தொகுப்பு. சரியான வார்த்தை. தேவனுடைய இலவச பரிசு தொகுப்பு, டிவைன் ஆஃபர் அப்படி சொல்றேன். இந்த வசனத்தை நான் கொஞ்சம் புரிய வைக்கிறேன், நீங்க கொஞ்சம் கவனிங்க. ஒரு தேசத்தில் திடீரென்று ஒரு வெள்ள பாதிப்பு, இயற்கை சுனாமி அழிவு வந்த உடனே அந்த அரசாங்கம் அந்த மக்களுக்கு நிவாரண உதவிகள், இலவச தங்குமிடம் உதவியெல்லாம் அவங்க சப்ளை பண்ணுறாங்க, ஒரு பிரகடனப்படுத்துவாங்க. நம்ம ஊரில் கூட வெள்ளம் வந்த உடனே என்ன பண்ணாங்க பாருங்கள். பொதுவாக வாரம் ரேஷன் கடையில் போய் காசு கொடுத்து தான் என்ன வாங்குவோம், அரிசி வாங்குவோம். ஆனால் திடீர்னு ஒரு நாள் ரேஷன் கடையில் என்ன கொடுத்தாங்க, காசு கொடுத்தாங்க. 6000 ரூபா கொடுத்தாங்க. கை தட்டுங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு நாளும் ரேஷன் கடை நிறுத்த மாட்டான், காசில் நம்ம கொண்டு காசை கொடுக்கணும், அவன் என்ன கொடுப்பான், பொருள் கொடுப்பான். ஆனால் திடீர்னு நடந்த ஒரு இயற்கை உடைய சீரழிவுனால திடீர்னு பார்த்தா எல்லாருக்கும் ரேஷன் கார்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னது 5000 ரூபா 6000 ரூபா 6000 ரூபா. நானும் போய் பாசன்னு வீட்டில் இருக்கல, கார்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். என்ன கொடுங்க? கரெக்டாக அன்னைக்கு மத்தானிய மேரேஜுக்கு ட்ரெஸ்ஸு தைக்கிறது கரெக்டாக அந்த காசு வந்து கை தட்டு. ஆமாம். ஸோ இலவச ஒரு பாதிப்பு வந்த உடனே வெள்ள நிவாரணம், இலவச பண உதவி. அப்புறம் பொங்கல் பரிசு தொகுப்பு. அப்புறம் அதில் புடவை இருந்தது, வாங்கிட்டேன். நான் விடலை, நான் வேஸ்டியே கட்டுறதில்லை, ஆனாலும் வாங்கிட்டேன். என்னைக்காவது ஃபோட்டோ எடுக்க செஞ்சலாம் ஒரு தடவை கட்டி. அப்போது ஒரு பாதிப்பு வந்த உடனே ஒரு அரசாங்கமே ஒரு பாதிப்பு வந்த உடனே அந்த மக்களுக்கு இலவசமாக. இன்னொரு பெரிய காரியம் நடந்திருக்குது. உலகம் ஃபுல்லாக கொரோனா பாதிப்பு இந்தியாவுக்குள்ளே வந்த உடனே எல்லாருக்கும் இலவசமாய் தடுப்பூசி போட்டாங்க. அது ரொம்ப காஸ்ட்லி ஆக்சுவலாக. கவர்மெண்ட் ஃபுல்லாக, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபுல்லாக அதை தயாரிக்கிற இடத்துலேருந்து அத்தனை கோடி கொடுத்து வாங்கி மக்களுக்கெல்லாம் கோவேக்சின், கோவிஷீல்டு அப்படின்னு போட்டாங்க. ஸோ ஒரு பாதிப்பு வந்த உடனே ஒரு அரசாங்கத்துக்கே மக்கள் மேலே இவ்வளவு கரிசனையும் இவ்வளவு காரியத்தை செய்யும் பொழுது நான் அப்படியே யோசித்து பார்த்தேன். இந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்கள். இப்போ என்ன போட்டிருக்குது? ஒருவனுடைய மீறுதலினாலே ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. முழு உலகமும் ஒரு மனிதனால நாசமா போச்சு. முழு மனுக்குலத்துக்குள்ள என்ன வந்துச்சு? மரணம் வந்துருச்சு. ஸோ இந்த உலகமே இப்போ முழு பாவத்தினால மரணத்துக்குள்ள தண்டிக்கப்பட்டு இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் பரலோகம் ஒரு இலவச அறிவிப்பு சொல்லுது. அதுதான் கிருபையின் இலவச தொகுப்பு. கைத்தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. அல்லையா? டிவைன் ஆஃபர். டெய்லி ஆஃபர், இலவசமாக டெய்லி. ஆண்டவர் இதை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், அதில் போட்டுக்க அந்த வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மரித்திருக்கிற நாம் ஜீவனை அடைந்து வெறும் பிழைச்சிக்கிறது மட்டுமல்ல, கடைசி வார்த்தை முடியுது, ஆளுவார்கள் என்பது நிச்சயமாமே. கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா.
அப்போ ஒரு நாட்டில் நீ இருந்தா உனக்கு ஒரு பாதிப்பு வரும் பொழுது அந்த அரசாங்கம் இலவசமாய் கொடுத்து அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை தூக்கிவிட்டு அவர்களுக்கான காரியங்களை செய்யும் பொழுது தேவன் அவருடைய ராஜ்யம் இதைவிட மேலானது. அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் பாவத்தில் விழுந்த பொழுது அவர்களுக்கான ஒரு இலவச ஒரு விளம்பரத்தை கொடுத்து ஆண்டவர் அவங்கள வாழ வைக்கவும் அவர்களை ஆள வைக்கவும் தேவன் ஒரு பெரிய ஒரு ஆஃபர் அவர் டிக்ளேர் பண்ணியிருக்கிறார். தெய்வீக பகிர்ந்தளிப்புகள். ஆனால் இவ்வளவு கொடுத்தாலும் போய் வாங்கிறதும் வாங்காத யாருடைய தீர்மானம்? என்னுடைய தீர்மானம். ரேஷன் கடையிலே கொடுத்தா கூட எனக்கெல்லாம் தேவையில்லை, எனக்கு போதுமானது இருக்குது, எனக்கு தேவையில்லைன்னு நான் போகாமல் அதை வாங்காமல் இருக்கலாம். அது எனக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ஒரு லாபம் தான். ஆனால் தேவன் கொடுக்கறத இதை வாங்காட்டினா நீங்கள் எங்கே போயிடுவீங்க? ஜீவன் அல்ல, மரணத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. இது மரணம். நல்லா கவனிங்களேன். கொரோனா அந்த தடுப்பூசியை ஆரம்பித்தோடனே நிறைய பேர் போட்டுக்கிட்டாங்க, நிறைய பேர் போடலை. போடாதவங்கெல்லாம் செத்து மேலே போய் சேர்ந்துட்டாங்க. கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சிருந்தா போட்டிருந்தா அவர் பிழைச்சிருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் சிலர் அதுக்குரிய ஆகார முறையெல்லாம் எடுத்து, தடுப்பு நடவடிக்கைலாம் எடுத்து, முகக்கவசம்லாம் போட்டு, சோசியல் டிஸ்டன்ஸ் எல்லாம் கீப் அப் பண்ணி, விசுவாசத்தில் இன்னும் இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு கோட்டையாக இருக்குன்னு சொல்லி அப்படி பாதுகாத்து கொண்டவங்க உண்டு. எடுத்தா பிழைச்ச, எடுக்காட்டினா வாழ்வா சாவாங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம் முழு உலகமும். இங்கே இப்போ அதுதான் தேவன் கொடுக்கிற இலவச அந்த கிருபையின் பரிபூரணத்தை நீங்கள் பெற்றீங்கன்னா நீங்கள் ஜீவனை அடைவீர்கள், ஆளுகை செய்வீர்கள். ஆனால் இதை நீங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த முதல் மனிதன் மூலமாக வந்திருக்கிற மரணம் உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. இதில் எடுக்காட்டினா பரவாயில்லைங்கிற மேட்ரே கிடையாது. எடுத்தா பொழைச்ச, எடுக்காட்டினா நீ உன்னுடைய தேவனுடைய நித்திய உறவினை இழந்துருவங்கிறது ஒரு பெரிய அங்கே ஒரு $1,000,000 கொஸ்டின் வைக்கப்படுது. ஆக தேவன் இலவசமாய் கொடுக்கிற இந்த கிருபையின் பரிபூரணத்தை நம்ம முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நிறைய பேர் வெறும் பாவ மன்னிப்புங்கிற அந்த ஒரு பேக்கேஜில் ஒன்றை மட்டும் வாங்கிக்கிட்டு மற்ற எதையுமே அவங்க அனுபவிக்காமலே வாழ்ந்து முடிச்சுறாங்க. இது வெறும் பாவ மன்னிப்போடு முடிவது மட்டுமல்ல, இது ஆளுகையில் நிற்க வேண்டும். இது கொடுத்ததுக்கு காரணமே, இப்போ பாருங்களேன், இந்தியாவில் நமக்கு நிறைய உரிமைகள் இருக்குது. ஆமாவா இல்லையா? என்ன உரிமை இருக்குது? ஒரு இந்திய பிரஜையாக இருந்தால் நீங்கள் எந்த மதத்தையும் பின்பற்றலாம், எந்த ஆகார பழக்க வழக்கம் நீங்கள் வச்சுக்கலாம், நான்வெஜ் சாப்பிடலாம். இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்குது. அடுத்தது உங்களுக்கு என்ன உரிமை உண்டு? ஓட்டு உரிமை இருக்கிறது. ஒரு அடிப்படையான ஆதார் அட்டை வச்சுருந்தாலே நிறைய காரியங்கள் உங்களுக்கு உண்டு. கடந்த நாட்களில் ஒன்று வாசித்தேன், 70 வயசுக்கு மேலே வயதானவர்கள் சிக்காய் உங்களுக்கு எதாவது இல்லைன்னா ஆதார் அட்டை மட்டும் போதும். கிண்டியில் இருக்கிறதான ஒரு மருத்துவமனை போனால் முழு அப்பல்லோ மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் கவனிக்கிறதுக்கு ஃப்ரீ இது இருக்குது. இதெல்லாம் நீ இந்திய பிரஜைங்கிற ஒரு நபராக இருக்கிறனால ஒரு இத்தனை சலுகைகள் இருக்குது, உரிமைகள் இருக்குது. அதோடு முடிஞ்சுதா? இல்லை. இன்னும் உங்களை தனிப்பட்ட விதத்தில் இந்த நாடு கொடுத்துருக்க இந்த சுதந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் கல்வி அறிவியை படிப்பை நீங்கள் எடுத்து நீங்கள் நல்லா படித்து, நல்லா கவனிங்களேன், ஒருத்தர் நல்லா படிக்கிறாரு, படித்து சாதாரண பிரஜைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் ஐபிஎஸ்ஸாக வர்றாரு, ஒருத்தர் ஐஏஎஸ்ஸாக வர்றாரு, ஒருத்தர் எம்எல்ஏ எம்பியாக வர்றாரு. இவங்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஜீவனை அடைந்த வாழ்க்கை இல்லை, இப்போ எங்கே வந்துட்டாங்க? இவங்க ஆளுகரை செய்ய வந்துட்டாங்க. இந்த நாட்டினுடைய சட்ட புத்தகத்தை படித்து அதனுடைய எல்லா கேள்விகளுக்கும் அவங்க தெளிவாகும் பொழுது அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுது. அதே மாதிரி நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிள்ளையா வந்துட்ட. முதல்ல பிள்ளையா வந்தாலும் ஏதோ பிழைப்புக்காக கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதல்ல. இந்த வேத புத்தகமை சட்ட புத்தகத்தை நீ அறிந்து 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 உனக்கு என்னெல்லாம் அதிகாரம் இருக்குது, எதையெல்லாம் நீ ஆள முடியும் என்பதை நீ அறிந்து கொள்ளும் பொழுது நீ சாதாரண விசுவாசியா இருக்க மாட்ட. நீ எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிற, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவரா நீ இருப்பாய். அல்லேலூயா. பேசிக்கே அதிகாரம் கொடுக்கிற ஆண்டவர். யோவான் 1:12 நமக்கு தெரியும். அவருடைய நாமத்தின் மேல்
விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி என்ன கொடுத்துக்கிறாரு? அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. இந்த அதிகாரத்தில் உரிமை இருக்குது, ஆளுகை இருக்குது. அது மட்டுமா கொடுத்தாரு? மத்தேயு 10:1 என்ன போட்டிருக்குது? அசுத்தாவிகளை துரத்தவும் வியாதிகளை சுகமாக்கவும் சத்ருவின் சகல வல்லமை மேற்கொள்ள நான் உங்களுக்கு கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நீ சாதாரணமாய் ஒரு அடிமையா நீ வாழலாம், ராஜாவாகவும் வாழலாம். நீ உனக்கு இருக்கிற உரிமை என்ன, உனக்குள்ள அதிகாரம் என்ன என்பதை நீ அறிய வரும் பொழுது நீ ஆளுகை செய்கிறவனாக இருப்பாய். அங்கே போட்டிருக்குது நீ ஆள வேண்டும். முதல்லையே ஆண்டவர் மனிதனை படித்த உடனே சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? நீங்கள் பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். அப்போ ஆண்டருடைய அல்டிமேட் பர்பஸ், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையை குறித்து நோக்கமே ஆளுகை செய்ய வேண்டும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இதைத்தான் ஆதாம் இழந்துட்டான். ஒரு மனுஷனுடைய மீறுதலினாலே தோல்வி அடைஞ்சு மரணத்துக்கு கதவு திறந்து கொடுத்துட்டான். இப்போ முழு உலகத்திலும் மரண வியாதி பிடிச்சிருக்குது. ஆனால் இதிலிருந்து ஆண்டவர் நம்மளை இயேசுவினாலே இதிலிருந்து அவர் கொடுக்குற இலவச தடுப்பூசி, இலவச இந்த சலுகைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு நம்ம ஏதோ பிழைத்தால் போதும் வாழ்க்கையில் இதிலிருந்து வெளியே வந்து ஆரோக்கியம் அடைந்து பலனடைந்து சட்டத்தை அறிந்து கொண்டு நாம ஆளுகை செய்கிறவர்களாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய டிவைன் ஆஃபர் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. யார் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களோ, யார் அதை ஒபை பண்ணுறாங்களோ, அதை இன்னும் அவர்கள் அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் ஆளுகைக்கு வருகிறார்கள். அல்லேலூயா. சாத்தான் மனிதனுடைய மனுக்குலத்தில் மரணத்தை கொண்டு வந்தால் இயேசு மனுக்குலக்குள்ளே ஜீவனை கொண்டு வந்திருக்கிறார். நான் ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போ பாவ உலகம்தான், வியாதி உள்ள உலகம்தான். ஆனால் இதே உலகத்தில் இயேசு கிறிஸ்து வழியாக நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வியாதி இல்லாத நித்தியமான சுக வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு கேரண்டி கொடுத்துக்கிறார். ஆமாவா இல்லையா? அப்போ நீங்கள் இப்போ அலசடிப்படுற வாழ்க்கை அல்ல, நீங்கள் தெளிவடையணும். கிருபையின் பரிபூரணம் இது வெறும் பாவ மன்னிப்பு பெற்று ஒரு பிச்சைக்கார வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு போறதுக்கல்ல, இது பிள்ளையாக மட்டும் இருந்து வாழ்வதற்கல்ல, இது ஒரு ராஜாவை போல ஆளுகிற அளவுக்கு இதில் எல்லா எபிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த டிவைன் பேக்கேஜில், அந்த டிவைன் ஆஃபரில் டிவைன் எபிலிட்டி கொடுத்துக்கிறாரு. பாவத்தை எதிர்ப்பதற்கு, வியாதியை துரத்துவதற்கு. நல்லா கவனிங்க, நான் யோசிச்சு பார்த்தேன். வியாதியை துரத்துவீங்க, அதை துரத்துவீங்க. அது மட்டுமல்ல, என் நாமத்தினால் நீங்கள் பிசாசுகளை கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. பிசாசை துரத்துற அளவுக்கு உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? அதிகாரம் கொடுக்கப்படுது. இது ரெவரண்டுக்கு, டாக்டருக்கு, பாஸ்டருக்கு மட்டுமல்ல, விசுவாசிகளால் நடக்கும். அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் ஏதோ பிழைத்தால் வாழ்வதற்கல்ல, அவன் பிசாசை துரத்துற அளவுக்கு தேவகுமாரனை போல ராஜாவை போல வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இன்னொரு வார்த்தை எனக்கு ரொம்ப பைபிளில் பழைய ஏற்பாட்டு வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் நிறைய இடம்பெற்றிருக்கிற ஒரு வசனம் என்ன அப்படின்னா, எபிரேயர் 1:13 இருக்குது. நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பார்சத்திலே உட்காரும் என்று தேவதூலுக்கு சொன்னதிலேயே அப்போ நமக்கு சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? நல்லா கவனிங்க. கீழ்ப்படுத்துங்க. சொல்லுங்க எல்லாரும். கீழ்ப்படுத்துறது. நீ தேவ பிள்ளையா இருக்கிற அப்படின்னா உன் வாழ்க்கையில பிசாசுடைய எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துக்கிறார். வியாதி எப்பொழுதும் எங்க தான் இருக்கணும்? உன் காலுக்கு கீழே இருக்கணும். யோசுவா எரிகோக்குள்ள போய் கானான் தேசம் சுதந்திரிக்கும் பொழுது உள்ள போய் அவருடைய ஆட்கள் போய் ஒரு 5 ராஜாக்களை அடிச்சு துவைச்சும் பண்ணும்போது 5 ராஜாக்கள் ஒளிஞ்சு போய் குகைகளை பொழிஞ்சிட்டாங்க. அந்த 5 பேரையும் உயிரோடு பிடிச்சிட்டு வானா. பிடிச்சிட்டு வந்த உடனே அந்த 5 பேரையும் தூக்கிட்டு வந்து அந்த 5 பேருடைய கழுத்து மேலே இந்த 5 அதிபதியினுடைய காலை வைக்க சொன்னாங்க. அவங்க கழுத்தில் காலை வச்சுட்டு சொன்னால், நீங்கள் போகிற எல்லா ஜாதியும் இதே மாதிரி உங்கள் காலுக்கு கீழே கொண்டு வருவான்னு சொல்லி சொன்னான். கை தட்டுங்க. ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், அவர் உன் தலையை, நீ அவர் குதிங்காலை. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆளுகை என்னன்னா, எல்லா சாத்தானுடைய கிரியைகளின் திட்டங்களையும் காலுக்கு கீழே கீழ்ப்படுத்த வேண்டும். சொல்லுங்க இந்த வார்த்தை எல்லாரும். கீழ்ப்படுத்துங்கள்.
சப்டி பண்ணுது. தலைவிரிச்சு ஆடுறதுக்கு வேடிக்கை பார்க்காத. என்ன செய்யாத? உன் வீட்டுக்குள்ள தேவையில்லாத இனம் புரியாத ஒரு வியாதி, தேவையில்லாத சண்டை இருக்குன்னா உடனே எங்க கொண்டு வா? எங்க கொண்டு வா? காலுக்கு கீழே கொண்டு வா. தேவை எல்லாம் காலுக்கு கீழே. அது இருக்க வேண்டிய இடம் அங்கதான். எதுவுமே இப்போ பாருங்க, நான் என்னை பற்றி சொல்கிறேன். என் உடம்புல சளி இருந்தது ஒரு காலத்தில். இப்போ சளி அப்படி சின்ன லேச உடனே காலுக்கு. மகனை இதுக்கு மேலே நீ எழும்பி மேலேயே வரவே கூடாது. தெய்வீக சுகம் என்னுடைய பிறப்பு உரிமை. கையை தட்டு. ஹல்லேலூயா, ஆமென். பொருளாதார செழிப்பு என்னுடைய பிறப்பு உரிமை. குடும்ப சமாதானம் என்னுடைய பிறப்பு உரிமை. அதற்கு எதிரான எதையுமே நான் அங்கீகரிக்க மாட்டேன், சகிக்க மாட்டேன். ஐ ரெஃப்யூஸ் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு வரணும். ஏன்னா இன்னொரு வார்த்தை ஏற்பட்டுக்குது, கால்களுக்கு கீழ்ப்படுத்துகிற வரைக்கும் ஆளுகை செய்ய வேண்டியது. என்ன போட்டிருக்குது? கால்களுக்கு கீழ்ப்படுத்துகிற வரைக்கும். அப்படின்னா சத்ரு, கடைசி சத்ரு காலுக்கு கீழ்ப்படுத்துகிற வரைக்கும் என்ன செய்து கொண்டே இருக்கணும்? இப்போ பாருங்க, ஒரு ஐபிஎஸ்னா இந்த மாவட்டம் முழுவதற்கும் அவர் காவல் கண்காணிப்பாளர் இருக்கிறாரு. இங்க இருக்கிற எல்லா குற்றவாளிகளையும் பிடிச்சு என்ன சொல்றாரு, குண்டர் சட்டத்தில் போட்டு எங்க போடுறதுக்கு அவருக்கு ரைட் இருக்குது, ஜெயிலுக்குள்ள போடுறதுக்கு ரைட் இருக்குது. ஒரு குற்றவாளி இங்க சுத்தக்கூடாது. அத்தனை பேரையும் பிடிச்சு போடுற வரைக்கும் அவர் கையில் என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. இப்ப நான் சொல்றேன், உங்களுடைய ஆவிக்குரிய எல்லையில் இருக்கிற எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துவதற்கு தேவன் பரலோகம் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஆளுவார்கள் என்பது நிச்சயமாமே. அல்லேலூயா. அப்போ எங்க நீங்க குறைய இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா, அவர் சுற்றி திருந்த பொழுது எங்கெல்லாம் இவன் வால் ஆட்டுறானோ, எங்கெல்லாம் இவன் எங்க தலை எடுக்கிறானோ தலை மேலே அடி. பாம்பை நான் அடிப்பேன். பாம்பு அடிக்க ரொம்ப பிடிக்கும். முதல்ல எங்க அடிப்பேன்? அடிச்சு அப்படி போட்ட அப்புறம் தான் கிருஷ்ணாயில் எடுத்துட்டு வா, கிருஷ்ணா எடுத்துட்டு வா, வத்தி பெட்டி சாம்பலை. அப்பதான் எனக்கு திருப்தியே வரும். சொல்றேன் கேளுங்க. உங்க மனப்பான்மையில் இப்போ இயேசு கிறிஸ்து அவர் வர்றாரு, பாவி குமாரனே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கு எனக்கும் பேசாத இடத்த. ஸோ அவர் ஒரு ராஜாவை போல அவர் உயிரோடு இருந்த பொழுது அவருடைய எல்லை எங்கிலும் சத்ரு தலை எடுக்க விடலை, கீழ்ப்படுத்தினார். ஒரு ராஜாவை போல கீழ்ப்படுத்தினார். ஒரு டிஜிபி, ஒரு ஐஜி, ஒரு ஐபிஎஸ் தன்னுடைய எல்லைகளில் எந்த குற்றவாளியும் இராதபடிக்கு அவனுக்கு முழு அதிகாரம் கீழ்ப்படுத்த அட்டி. நல்ல கவனிங்க. இன்னொன்று பார்த்தேன், ஒரு கஞ்சா வியாபாரி இல்லை ஒருத்தன் வன்முறையில் தொடர்ந்து ஈடுபடுறான்னு தெரிஞ்சா அந்த மேலே உள்ள அந்த ஐபிஎஸ் ஒரு இது கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாங்கன்னா, அவனை பிடிச்சி முதல்ல காலை உடைச்சிட்டு மாவு கட்டு போட்டுட்டு பாத்ரூமில் வலிக்கி விழுந்தார் என்று அறிவிக்கணும். நீங்கள் பார்த்தீங்களா, எல்லா குற்றவாளி பிடிபடும் பொழுது எங்கே படுறாங்க? மாவு கட்டுப்பட்டு தான். அவர் எங்கே வலிக்கு விழுந்துட்டாரான்? வலிக்கெல்லாம் விழலை. இவன் தொடர்ந்து 4-5 முறை எச்சரித்த பிறகு அந்த தப்பு செய்கிறான்னா அவனை கூட்டு போய் மெனக்கட்டு உட்காத்து வச்சு உருட்டுக்கட்டை எடுத்து உடைக்கிற சத்தம் கேட்கணும், கையும் காலும் உடைஞ்சிடணும். அதுக்கப்புறம் மாவுக்கட்டு கொண்டு போய் இப்படி வரணும். இப்படிதான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் இருக்கிற வரைக்கும் நீ என்ன செய்ய முடியாதுங்க, குற்றவாளியா சுத்த முடியாது. கீழ்ப்படுத்துகிற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். கையை தட்டி ஆமே சொல்லுங்க. கிருபையின் பரிபூரணம். ஏதோ கிருபையின் பரிபூரணம்னா வெறும் பாவ மன்னிப்பு அல்லேலூயா பாட்டு போடுறதுக்கு இல்லை. இது பாவத்தை எதிர்க்கவும் எல்லா பிசாசுகளை அழிக்கவும் நீங்க வெற்றியை வாழ்வதற்குரிய எல்லா உரிமையும் இதில் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். இப்படி பாருங்க, எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நல்ல கவனிங்க. இந்த கிருபையின் பரிபூரணத்தை யாரும் சம்பாதிக்க முடியாது. இது இலவசமாக மட்டுமே கொடுக்கப்படும். இலவசம் போட்ட பிறகு ஒருத்தர் நினைச்சக்கூடாது, அதை விற்கக்கூடாது. காசு கொடுத்து நீங்கள் வாங்கவும், விற்பதும் குற்றம், காசு கொடுத்து வாங்குவதும். கிருபை, மன்னிப்பு, சுகம், செழிப்பு, அதிகாரம் எல்லாம் இலவசமாக தான் தரார். உங்கள் வேலை அதை விசுவாசத்தோடு
பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டு அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஆண்டவர் வந்து ஒரு டிவைன் ஆஃபரை டிக்ளேர் பண்ணுறாரு. ஆடி தள்ளுபடி, இலவசம் அப்படி சொல்றாரு. இலவசம் சொன்ன உடனே ஓடுறாங்க மக்கள், போய் அதை வாங்குறாங்க. அதே போல தேவனுடைய கிருபையின் பரிபூர்ண இலவசம். அது போட்டுக்கு கடைசி வார்த்தை வாசிங்க. தேவனுடைய ஈவு. ஈவுனா அது கிஃப்ட், அது பரிசு. அது காசு கொடுத்து வாங்கவே கூடாது, முடியாது. கிருபை கொடுக்குது, விசுவாசம் வாங்குது. கைத்தட்டு கைத்தட்டு ஹல்லேலூயா. கிருபை கொடுக்குது, விசுவாசம் வாங்குது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு. இன்னும் சொல்ல போனால் விசுவாசத்தை உங்களுக்குள்ள வைக்கிறவர் யார் தான்? இயேசு கிறிஸ்து. அவருக்கு பேர் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும். ஒரு டிவைன் ஆஃபர் டிக்ளேர் பண்ண உடனே உங்களுக்குள்ள வந்து அதை வாங்கணுங்கிற அந்த வாஞ்சியை கொடுக்கறதே யார் தான்? பாருங்களேன், நான் ஒரு தேவன் அறியாத ஒரு இந்துவாக இருந்தேன். ஒரு நாள் இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறார், வியாதியை சுகமாக்குறார், சாபத்தில் வாழ்ந்துட்டு இருந்தோம். வீடு ஃபுல்லாக சண்டை, வீட்டில் வியாதி, ஏதோ இருள இருக்கும். நடுராத்திரி பிசாசு வந்து அமுக்கும், பிசாசு வந்து கழுத்தை அமுக்கும். இப்படி இருக்கும்போது ஒரு டிவைன் டிக்ளரேஷன் வருது, ஒரு டிவைன் ஃபேவர், கிருபையினுடைய டிக்ளரேஷன். ஏசு பாவ சாப வியாதி ஒரு வால் போஸ்ட் ஒட்டி போட்டிருக்கு. ஜீவானந்தம் கூட்டம் 85ஆம் வருஷத்தில் போய் உட்காந்துட்டு ஏசு இன்றைக்கு உன் பாவத்தை மன்னிச்சு உன் குடும்பத்தை சாபத்தில் மாத்துறாரு. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? ஐயா சாமி நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி மறுநாள் ஞானஸ்தானம் நடக்கணுங்க. இந்த கிருபையின் இந்த டிவைன் ஆஃபரை டிக்ளேர் பண்ண உடனே யார் வந்து ஃபெய்த்தை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களோட ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். கிருபையினாலே உடன்படிக்கையின் அன்பு. சொல்லுங்க, என்னது? உடன்படிக்கையின் அன்பு. இதை டிக்ளேர் பண்ணி யார் ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணுறானோ அவனோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி அவனை ஆண்டவர் பெரிய ஜாதியாக மாற்றுறார். ஹல்லேலூயா. அப்போது நீங்களும் நானும் இன்றைக்கி அந்த தேவனுடைய அந்த கிருபையின் பரிபூரணத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறோம். அதனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்கிறோம். இப்போ ஏன் இதை பேசுகிறீங்க பாஸ்டர் அப்படின்னா, நீங்கள் வெறும் உட்கார்ந்துட்டு போகிற நபராக இருப்பதற்காக அல்ல, ஆளுகை செய்கிறதுக்கு நீங்கள் வந்து சேர வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் இந்த செய்தியை நான் பேசிட்டு இருக்கிறேன். பைபிள் வந்து 2-3 கேரக்டர் காமிக்கிறேன் பாருங்க. முதலாவது, முழு உலகமும் அழிஞ்சிட்டு இருக்குது. அப்போ பைபிள் ஒரு வசனம் படுது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. கிருபை கிடைச்சுன்னா வேற ஒன்றும் இல்லை. தேவன் வந்து முழு உலகத்தை அழிக்க போறேன், யாராவது என் குரலை கேட்டு வந்தீங்கன்னா நான் உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்றாரு. நோவா தேவனுடைய அந்த டிவைன் ஆஃபருக்கு ரெஸ்பாண்ட் பண்றான். இலவச வெகுமதியை பெற்றுக்கொள்வதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். அவர் அந்த கிருபை அவனுக்கு கொடுத்ததுனால தான், அவன் பெற்றுக்கொண்டதுனால தான். அடுத்த வசனம் வாசிங்க. வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்தான். போதும். இந்த கிருபை வந்துட்டா நல்ல கவனிங்க. இந்த கிருபை வந்து வெறும் டிவைன் ஆஃபர் மட்டுமல்ல, இது டிவைன் எபிலிட்டி கொடுக்குது, ஒரு தெய்வீக திறன் கொடுக்குது. என்ன திறன்? உத்தமனாய் வாழ்றதுக்கு, கர்த்தருக்கு பயந்து வாழ்றதுக்கு, பொல்லாப்பு விட்டு விலகிறதுக்கு, பரிசுத்தமாக வாழ்றதுக்கு, பாவத்தை எதிர்க்கிற ஒரு சக்தியை தர்றார். நல்ல கவனிங்க. கிருபை பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸ் கிடையாது. கிருபை பாவம் செய்யாமல் இருப்பதற்கு எபிலிட்டி தர்றார், பலன் தர்றார். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பலத்தினால எல்லாரும் மரணத்தை தேடி பாவத்தை தேடி போகும் பொழுது இந்த ஒரு மனுஷன் மட்டும் உத்தமனும், வாசிங்க அந்த வசனம், உத்தமனும் நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். தேவனோடு இந்த கிருபை இருந்ததுன்னா நீங்க தேவனோடு உறவுல இருப்பீங்க. தேவன் கொடுக்க அந்த ஆஃபருக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணும் பொழுது அவருக்கு உங்களுக்கு ஒரு என்ன வந்துடுது? உறவுக்குள்ள நீங்கள் வந்து விடுகிறீர்கள். உறவுக்குள்ள வந்த கொஞ்ச நாள்ல அவர் உடன்படிக்கை அவர் பண்றாரு பாருங்களேன். 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 9:7 நோவா பத்தி வாசிக்கிறோம். நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். நிப்பாட்டுங்க. கிருபை டிவைன் ஆஃபர், தெய்வீக பகிர்ந்தளிப்பு வரும் பொழுது உங்க வாழ்க்கையாவே இருக்காது. பழுகி பெருகி வர்த்தித்து திரளாய் வர்த்தித்து விருத்தி ஆவீர்கள். ஆமே. கிருபை உங்களை ஒரே லெவல்ல வச்சிருக்காது. கிருபையை பெற்றுக்கொண்டவங்க பெருகி கொண்டே இருப்பார்கள், விருத்தி அடைவார்கள், வர்த்திக்கப்படுவார்கள், அவர்கள் ஆளுகைக்கு வந்துருவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த டிவைன் ஆஃபரை நீங்க எடுத்துக்கொண்டு அதுல நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணி அதுல நீங்க கோஆபரேட் பண்ணி நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா பயங்கரமான
ராஜாக்களைப் போல நீங்கள் வாழ்வதற்கான எல்லா காரியமும் அதிலே வைக்கப்பட்டிருக்குது. இதை சொல்லிக்கிட்டு 10ஆம் வசனம் சொல்கிறாரு, உங்களோடு பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ மரபைகளோடும் நாட்டு மரங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் சகல காட்டு என் உடன்படிக்கையை சொல்லுங்க. கிருபை வந்து கவனன்டல் லவ்க்குள்ளே கொண்டு வந்துடும். வெறும் வந்தையா போனியா, இலவச அரிசி வாங்கிட்டு போனியா, பொழைச்சியா, அப்படி இல்லை. எங்கே கொண்டு வரான்னா ஒரு உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வரார். உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வந்துட்டா என்ன அர்த்தம்னா, நீங்கள் என்னைக்கு தேவனோட உடன்படிக்கை வந்துட்டீங்களோ அன்னையிலேருந்து உங்களை காப்பாற்றுற பொறுப்பு கர்த்தர் பொறுப்பெடுக்கிறார். கை தட்டுங்க, ஹல்லேலூயா. இந்த நோவாவோடு உடன்படிக்கை பண்ணனால அவருடைய சந்ததி சந்ததியாக கர்த்தர் அவனை பாதுகாக்கிற பொறுப்பெடுத்தார். ஹல்லேலூயா. முழு மனுக்குலத்தின் மேலே வானவில்லை அடையாளமாக வச்சு உடன்படிக்கைக்கு அடையாளமாக வானவில்லை வைக்கிறார். ஸோ தேவனுடைய டிவைன் ஆஃபரை ரெஸ்பாண்ட் பண்ணும் பொழுது அவங்களோட உடன்படிக்கை பண்ணி அவங்க மூலமாக முழு உலகத்தை ஆசீர்வதிக்கிறார். இதுக்கு பெஸ்ட் உதாரணம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, இதான் டிவைன் ஆஃபர், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்ல கேளுங்க, திடீர்னு வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஆஃபர் லெட்டர் வருது. எங்கள் கம்பெனியில் சேர்ந்தீங்கன்னா இந்த சலுகை இதெல்லாம் தர்றேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிற ஆள் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்ளை பண்ணுறாரு. அவங்க உடனே வர சொல்கிறாங்க, இன்டர்வியூ பண்ணுறாரு. அப்புறம் வைவா இருக்குது. எல்லாம் முடிஞ்ச உடனே அங்கே ஒரு டாக்குமெண்ட் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் சார், சைன் பண்ணணும். என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, வருஷத்துக்கு இத்தனை லட்சம் உங்களுக்கு சம்பளம், மெடிக்கல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. அதே போல் தேவன் வந்து ஒரு ஆபிரகாமுக்கு ஒரு டிவைன் பெனிஃபிட், ஒரு தெய்வீக கிருபையின் பரிபூரணத்தை டிக்ளேர் பண்றாரு. இதை கேட்ட உடனே ஆபிரகாம் என்ன பண்ணான்? அடுத்த வசனம் வாசிங்க. ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, ஹல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்னா, he respond. தேவனுடைய டிவைன் ஆஃபருக்கு அவன் ரெஸ்பாண்ட் பண்றான். தருவாரா தரமாட்டாரா கிடைக்குமா அந்த டவுட்டே இல்லை. அது பேர் தான் ஃபெய்த். கிருபை ஆஃபர் பண்ணுது, ஃபெய்த் ரிசீவ் பண்ணுது. கிருபை சொல்லுது உனக்கு இதெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லாது. விசுவாசம் என்ன பண்ணுது, அதற்கு கீழ்ப்படுகிறது. நல்ல கவனிங்க, விசுவாசம் வந்து கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ என்ன பண்ணுறான், அவன் புறப்பட்டு போகிறான். ஒபீடியன்ட் எதிர்பார்க்குறார். ஸோ இடையில நல்ல கவனிங்க, இப்படி போகும் பொழுது கூப்பிடாத ஒரு ஆள் இவன் கூட வந்துட்டாங்க. நல்ல கவனிங்க, இந்த விசுவாச பயணத்தில் இந்த கிருபையை பெற்றுக்கிட்டு நிறைய பேர் வருவாங்க. ஆனால் எங்கே வர மாட்டாங்க, உடன்படிக்கைக்குள்ளே கையெழுத்து போட்டுட்டா 2 வருஷம் அவங்க சர்டிஃபிகேட்லாம் என்ன செஞ்சணும், அப்படி தானே? ஜாப் நான் பார்த்துக்கிறேன், அவங்க சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவோம். 2 வருஷம் இவங்க கல்யாணமாக எதுவுமே பண்ணி வெளியே போக முடியாது. அந்த அளவுக்கு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் கான்ட்ராக்டுக்கே இவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னா கவர்னண்ட்டுக்கு பயங்கர பெனிஃபிட் உண்டு. ஹல்லேலூயா. அப்போது அதே போல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லை நான் டாக்குமெண்ட்லாம் தர மாட்டேன், நான் டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட மாட்டேன், ஆனால் வேலை மட்டும் பார்ப்பேன். அந்த பெனிஃபிட் மட்டும் வரணும், ஆனால் தங்களுடைய எந்த விதமான பங்களிப்புக்கும் உத்தரவாதமே கொடுக்க மாட்டாங்க. இப்படி நிறைய பேர் உள்ளே இருப்பாங்க. லோத்து அப்படி தான் உள்ளே வந்தான். டிவைன் ஆஃபரை சித்தப்பா கேட்டு போன உடனே இவன் வாழை பிடிச்சிட்டு வந்தா அதே போல் அங்கே நிறைய ஆஃபர் கிடச்சிது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா தேவனுடைய உடன்படிக்கையில் இல்லாமல் உலகத்துக்கு பின்னால் போயிட்டான். அந்த அதிகாரத்தில் ஒரு வசனம் வாசிங்க, 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த ஆஃபரை கேட்டுட்டு எந்த விதமான உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவன் ஒரு காலத்தில் விலகி போயிட்டான். உங்கள் கூட ஜேர்னி பண்ணுவாங்க நிறைய பேர். இந்த ஃபேவரை பார்த்த உடனே எல்லாம் கவர்ச்சியாக வருவாங்க, கவர்ச்சி விளம்பரத்தை பார்த்தா வருவாங்க. ஆனால் யாரும் உடன்படிக்கைக்குள்ளே சைன் பண்ண மாட்டாங்க. அதனால் அப்படிப்பட்ட ஆட்கள் விலகும் பொழுது உங்களுக்கு ஒரு ஜர்க்கு வரும், ஷேக் வரும். அப்போ கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, நீ பார்க்குற பூமி முழுவதும் நான் உனக்கு.
இது ஏதோ உன்னோடு போகிறது மட்டுமல்ல, சந்ததி பூமி ஆளுகை செய்கிற வரைக்கும் நான் பொறுப்பெடுக்கிறேங்கிறார். ஸோ உலகத்தில் எந்த கம்பெனி இந்த ஆஃபர் கொடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு டிவைன் ஆஃபர் ஆண்டவர் ஷேர் பண்ணுறார். அல்லேலூயா. அவன் லோத்து போகும்பொழுது ஆண்டவனை தைரியப்படுத்த, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்துதிரி, அதை உனக்கு தருவேன் என்றார். ஆபிரகாம் என்ன பண்ணா? தேங்க்யூ. என்ன சொன்னா? ஒரு பலிபீடம் கட்டி நல்ல ஒரு டான்ஸ் ஆராதனை போட்டான். அடுத்த வசனம் படிங்களேன். நான் என்னமோ சொல்றேன். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பேர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். பலிபீடத்தை நல்ல கவனிங்க. தேவன் ஆஃபர் பண்றாரு, நீங்க அவருக்கு ஈக்குவலால எதுவுமே செய்ய முடியாது. உழைத்து அந்த தேவன் கொடுக்குற ஆஃபருக்கு எதையும் உழைத்து கிரியை செய்து எதையும் நீங்கள் அதை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. நீங்க செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று, பி கிராட்டிடியூட். ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அவரை ஆராதிப்பது தான் நீங்கள் அவருக்கு செய்யக்கூடிய ஒரே ரெஸ்பாண்டா இருக்கும். 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலொமோனின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் இந்த ஆராதனை முடியும் பொழுது என்ன கொடுக்க போறோம்? அப்பம், திராட்சரசம். அப்பம். இது என்ன தெரியுமா காமிக்குது? உடன்படிக்கையின் அப்பம், உடன்படிக்கையின் ரத்தம். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஒரு 5 ராஜாக்களை ஜெயிச்சுட்டு ஆபிரகாம் வரான். தேவனே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து அவனுக்கு அப்பத்த ரசத்தை கொடுத்து, வாசிங்க தொடர்ந்து, உன்னதமான ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. இந்த டிவைன் ஆஃபருக்குள்ள வராத யாருக்குமே இந்த மாதிரி பிளெஸிங் வரல. இந்த சோதோம் குமார் ராஜா பத்து கத்தை இப்படி சொல்லல. அங்க பக்கத்தில் இன்னொரு ராஜா வந்தான், சீனியர் ராஜா, அவனுக்கு சொல்லல. ஆபிரகாம், ஏன்னா இவன் என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய கட்டளை கீழ்ப்படிந்து புறப்பட்டு வந்ததுனால, இந்த ஃபெய்த் ஜர்னி இருக்கிறனால இவனுக்கு அவன் ஒரு வாருக்கு போயிட்டு வரும் பொழுது அவனை நான் பிளஸ் பண்ணுவேன். அடுத்த வசனம் வாசிருங்க. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். நீங்க ஆண்டவர் இவனை பிளஸ் பண்றாரு, இவன் ஆண்டவருக்கு ரெஸ்பாண்ட் பண்றான். நான் என்ன கொடுப்பேன்? எனக்கு கொடுக்கிற 10ல் 1 உமக்கு நாங்க கொடுப்பேன். எனக்கு இவ்வளவு என்னை இவ்வளவு ஆசீர்வதிக்கும் பொழுது நான் உம்மை கனப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அவன் இது எதை காமிக்கணும்? தசம பாகம் ஒரு உடன்படிக்கை, திருவிருந்து ஒரு உடன்படிக்கை, ஞானஸ்தானம் ஒரு உடன்படிக்கை. ஏன் ரட்சிக்கப்பட்ட உடனே ஒருத்தனை விடல, ஏன் ஞானஸ்தானம் எடுக்க வைக்கிறோன்னா அவங்கள தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டா அவனை தேவன் பொறுப்பெடுக்கிறார். அல்லையா? பாருங்க, திருமண உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டாங்க. என் மனைவி வந்துட்டான்னா எனக்கு திருமணம், இப்போ அவளுக்கான எல்லாவற்றையும் யார் பொறுப்பாளியா இருக்கிறா? நான் பொறுப்பாளியா இருக்கிறேன். அவளை நான் வாழ வைத்து அழகு பார்க்கிற முழு பொறுப்பு. இயேசு கிறிஸ்து சபையை கழுவி சுத்திகரித்து தனக்கு முன்பதாக மகிமையும் பிழையற்றதுமான சபையாக நிறுத்தும்படிக்கு அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த உடன்படிக்கையின் அன்பு தான் ஒரு மனிதனுக்கு இவ்வளவு நிறைவையும் அது செய்கிறது. இங்க பாருங்க சொல்றாரு, அடுத்த வசனம் வாசிங்க. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். 23. வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க வேற யார்ட்டையும் கை நீட்டக்கூடாது. கை எங்க தான் வைத்தணும்? வானத்துக்கு நேரா. வசனம் இருக்குது சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களின் கண்களை, உங்களுடைய எல்லா தேவையும் யெகோவா ஈரே பார்த்து கொள்வார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இந்த தேவனுக்கு வெளியே உங்களுக்கு ஒரு தேவையே இல்லை, கிடையாது. தேவன் போதுமானவர், போதுமானதற்கும் அதிகமானவர். அல்லேலூயா. சொல்றான், ஒரு சிரட்டை கூட எடுக்க மாட்டேன்ட்டான். இன்னொரு ராஜா சொல்றான், நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன். எனக்கு அதுக்கு முந்தின வசனம் ஃபுல்லா படிச்சிருங்களேன். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யனாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். நீ என்னை ஐஸ்வர்யம் ஆக்கிறேன்னு சொல்லி பேர் வரக்கூடாது. எனக்கு யார் தான்? என்னை வாழ வைக்கிறவர் எல்லாம் அவர் தான். தேவனாலே நான் பெருகுவேன், வளருவேன், நான் செழிப்பேன் தவிர இன்னொருத்தர் ராஜா. அதான் சொல்றேன், கவனண்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா தேவன் முழுமையும் உங்களை பொறுப்படுத்திருக்கிறார். அல்லேலூயா. சூப்பர். 15:1 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு
பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இந்த கிருபையினுடைய ஆஃபர்ல இன்னொன்று சொல்லுங்க, கிருபையின் பரிபூரணம் என்ன சொல்லுங்க, நீங்க இந்த கிருபைக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணி ஆண்டரை பின்பற்றி வரும் பொழுது நீங்க எங்கெங்க டிஸ்கரேஜ் ஆறீங்களோ, எங்கெங்க நீங்க சோர்ந்து போறீங்களோ, லோன்லியா ஃபீல் பண்றீங்களோ, அப்பெல்லாம் ஆண்டவர் என்கரேஜ் பண்ணுவார். கைத்தட்டு ஹல்லேலூயா. பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய. உண்மையிலே தேவனோடு நடந்தீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். யார் மூலமா பேசுவார், நீ தனியா இல்லை, நீ கைவிடப்பட, நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அவன் ஒரு ராஜா சண்டை போட்டு செட்டில் பண்ணி போயிட்டாங்க. இப்போ அவன் தனியாக நிற்கிறான். கத்துறாரு, போனா போகட்டும்டா, அவன் எடுத்துகிட்டு போனா போட்டோம், நான் உனக்கு ரிவார்டு தர்றேன். மனுஷன் உங்களுக்கு வெகுமதி தராமல் இருக்கலாம், உங்கள் உழைப்புக்கு கூலி தராமல் இருக்கலாம், ஆனால் நான் உனக்கு தருவேன்னு சொல்கிறாரு. மகா பெரிய கேடகமும் மகா பெரிய பலன்னா ஸ்ட்ரென்த்து கிடையாது, இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் ரிவார்டு அப்படின்னு போட்டிருக்குது, கூலி. இதுக்குரிய பிரதிபலன் நான் தருவேன். நீங்கள் ஒருத்தருக்கு போய் ஊழியம் செய்றீங்க, ஒரு குடும்பத்துக்கு போய் நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அவங்களால உங்களுக்கு நன்மை. இன்னொரு வசனம் வாசிங்க, 17ஆம் அதிகாரம் 4 இருந்து. நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். உன்னை மிகவும் போதும் நல்லா கவனிங்க. என்ன சொல்ல பாருங்க, இந்த டிவைன் ஆஃபருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணனால நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனபடி உன் பேரை மாத்துறேன். என்ன மாத்துறாரு? ஆபிரகாம்னு இருந்தவனுக்கு என்ன பேர் மாத்துறாரு? ஆபிரகாம். அந்த ஹாங்கிற வார்த்தையை இடையில உள்ள போடுறார், நடுவில் வைக்கிறார். அது என்னத்துனா தன்னுடைய நாமத்தை அவனுக்கு கொடுக்கிறார். புரியல? கல்யாணத்துக்கு முன்னாடி மனைவிக்கு பேர் அவங்க அப்பா பேர் இருக்கும், டாட்டர் ஆஃப் சோ அண்ட் சோ. இப்போ பாஸ்டர் எடுத்துட்டிங்கன்னா அவள் பேர் பிரிசில்லா. கல்யாணத்துக்கு முன்னாடி பிரிசில்லா கோபாலகிருஷ்ணன் அவங்க அப்பா பேர், கிதியோன் அவங்க அப்பா பேர். ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு அவள் பேர் நினைப்போம் பிரிசில்லா காட்வின். அந்த பேரை பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓ ஹீஸ் பிலாங் டு பாஸ்டர். உங்க பேர் நடுவில் தேவன் தன்னுடைய இனிஷியலை வைக்கிறாரு. ஹா, ஹையா, யெகோவா, இந்த யெஷுவா, அந்த ஹாங்கிற கடைசி வார்த்தை தேவனுடைய நாமம். அப்புறம் ஆபிரகாமுக்கு அவருடைய நாமத்தை நடுவில் வச்சு ஆபிரகாம் கிடையாது ஆபிரகாம், சாராய் கிடையாது சாரா, ஹெச்சு போய் கடைசியில் முடிக்கிறார். அப்போ அவருடைய நாமத்தை சொல்லி திரளான ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனா மாத்திரம் சொல்லி அவங்க கூட நினைச்சார் ஒரு உடன்படிக்கை. வாசிங்களேன் தொடர்ந்து கீழே அப்படி வாங்க. உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்தில் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். வாவ், எங்க வந்துட்டார் ஆண்டவர்? உடன்படிக்கைக்கு வந்துட்டாரு. தேவன் ஏதோ சம்பந்தம் இல்லாமல் பிச்சை போட்டுட்டு சம்பந்தமே இல்லை நீ எப்படியே எக்கெடுக்கிட்டு போச்சல, உன்னை ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையில் கொண்டு உன் சந்ததியும் அவர் பொறுப்பெடுக்கிறார். இப்போ சொல்கிறாங்களுங்க, ஆண்டவரை நம்பி எனக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, என் பேர பிள்ளைகளுக்கு வர கேரண்டி கொடுக்குறாரு. அதனால உத்தரவாதம் கொடுக்குறாரு, ஆசீர்வதிப்பேன், அவங்க கெட்டு போக மாட்டாங்க, அவர்கள் வாளாகாமல் கீழாகாமல் மேலே தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. இந்த இயேசுவிடத்தில் வர்றதுனால, இந்த கிருபைக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுனால ஏதோ உங்கள் வாழ்க்கை மட்டும் பாவத்திலிருந்து வெளியே ஏதோ பரிதாபமாக ஒரு வாழ்க்கை வாழ்க்கையில் இத்தனை பெனிஃபிட் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதில் ஒரு வார்த்தை, ராஜாக்கள் தோன்றுவார்கள். கையை தட்டு. அந்த வார்த்தை இருக்குதா? 2:6 வசனம் கடைசி வார்த்தை. மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்தில் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆளுகை செய்வார்கள். கையை தட்டு. ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாமுடைய சந்ததியில தான் தாவீது ராஜா எழும்புறான். அவன் தான் சமஸ்த இஸ்ரவேலையும் வல்லரசாக மாற்றினா. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் எப்படி இருக்குது? நம்பர் 1
பவர், சூப்பர் பவர் கண்ட்ரி அது. அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக இருக்குது, தொட முடியாது, ஆளுகை செய்கிறாங்க. இந்தியாவுடைய எல்லா புள்ளி விவரம் அவங்ககிட்ட இருக்குது. இங்கே நடக்கிற ரகசிய திட்டமெல்லாம் அவங்களுக்கு அப்பட்டமாக தெரியும். மொசாடு ஒன்றும் தப்பாது. அவனுடைய கழுகு பார்வைக்கு உலகத்தில் யாரும் தப்ப முடியாது. எந்த இஸ்லாமிய நாடும் எந்த நாடும் தப்ப முடியாது. ஏன்னா அவன் தலைவிதி, அவன் ராஜாவாக தான் இருப்பான். கையை தட்டி ஹல்லேலூயா. ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாக ஆளுக. கிருபை ஏதோ பிழைப்புக்காக கொடுக்கப்பட்டது கிருபை இல்லை, ஆளுகை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. உடன்படிக்கை பண்ணுறாரு. இங்கே தான் விருத்த சேதன உடன்படிக்கை பண்ணுறார். அடையாளத்தை போடுறார், அடையாளத்தை போடுறார். பழைய ஏற்பாட்டில் மனிதன் அடையாளத்தை கொடுத்தான். புதிய ஏற்பாட்டில் இயேசு அவருடைய சரித்தை பிச்சு உங்களுக்கு அடையாளமாக அப்பம் அரசமாக கொடுத்துக்கிறாரு. ஹல்லேலூயா. இது உடன்படிக்கையின் ரத்தம், இது உடன்படிக்கையின் அப்பமாக தேவன் நமக்கு அதை தந்திருக்கிறார். 18ஆம் அதிகாரம் வந்துருங்க. 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. வாவ். ஆண்டவர்கிட்ட நீங்க உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்டுக்கும் இடையில எந்த ரகசியமும் கிடையவே. கணவன் மனைவிக்குள்ள சீக்ரெட் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ரகசியமே எல்லாம் வெளிப்படையாக இருக்கும். கணவன் ஃபோனை மனைவி எடுக்கணும், பார்க்கலாம். மனைவி ஃபோனை கணவன் எடுத்து இங்கே எத்தனை டிக்கெட் அப்படி இருக்கு எனக்கு தெரில. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பேட்டர்ன் லாக் போட்டு வச்சு எனக்கு தெரியல. ஆனால் எப்படி உடன்படிக்கையினுடைய உறவு என்னன்னா, ரகசியத்தை நான் மறைக்க மாட்டேன். ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ. அப்படின்னா தேவனும் மனிதனும் வெளிப்படையான ஒரு உறவுக்குள்ளே கொண்டு வர்றாரு. உடன்படிக்கை கிருபைக்குள்ளே வரும் பொழுது தேவன் உங்களுக்கு ரகசியங்களை கற்று ஆவியானவர் சகல சத்தியங்களை ரகசியங்களையும். அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். உடன்படிக்கைக்குள்ள வந்த பிறகு உங்க மேல தேவன் ட்ரஸ்ட் வைக்கிறார். என்ன தெரியுமா? அவன் பிள்ளைகளுக்கு என்னை பற்றி நீதியை பற்றி அழகா கத்து கொடுத்து நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரே செய்விப்போங்கிற. நல்ல கவனிங்க. தேவன் மட்டுமே பொறுப்பெடுக்கிறவர் அல்ல, நாமும் பொறுப்பெடுக்கணும். நாமும் அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி நான் நடப்பேன், என் பிள்ளைகளை வழி நடத்துவேன். உங்கள் பிள்ளைங்க கர்த்தருக்குள்ளே நடத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. பொறுப்பற்ற பெற்றோர் இருக்கக்கூடாது. அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அவர்களையும் நீங்கள் தேவனுடைய வழியில் நீங்கள் நிறுத்த வேண்டும். தேவன் சொல்றார், ஆபிரகாமை பற்றி அவன் சொல்லுவான், அவன் அதை செய்வான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். தேவனே நீங்க அறிகிறது ஒரு ராகம், ஆண்டு உங்களை அறிஞ்சு வச்சுக்கிறாரு. அவன் எங்கே போனாலும் என்னையை பற்றி தான் பேசுவான். அவன் பிள்ளைகளுக்கு நல்லா கற்றுக் கொடுப்பான், ஆண்டருடைய வழியில் நடத்துவான். உங்களை குறித்து ஆண்டு அப்படிப்பட்ட உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. 21:1 வந்துருங்க. 21:1. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். நல்ல கவனிங்க. 25 வருடம் டிலே ஆகத்தான் சாராளுக்கு குழந்தை கொடுத்தார். இது ஒருவேளை நடைமுறையில் நமக்கு கொஞ்சம் சோர்வாக இருக்கலாம். இப்போ சொல்கிறேன் கேளுங்க. தேவன் உங்களுக்கு சொன்னதை சரியான நேரத்தில் அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஏன் தாமதம்னா அந்த ஆசீர்வாதத்தை கையாளுவதற்கு உங்களை தகுதிப்படுத்துகிறார், உங்களை கெப்பாசிட்டி ஆக்குறார். அதை நீங்கள் சரியான விதத்தில் கையாளுவதற்கான திறனை கொடுத்து தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்போ தேவன் தாமதிக்கிறார் என்று சோர்ந்து போகாதீங்க. அவர் தரம் உள்ளதை சரியான நேரத்தில் கட்டாயம் தருவார். ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன், மனம் மாறுவதற்கு ஒரு மனுபுத்திரனும். முதிர் வயதில் அவனுக்கு குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தையை கொடுத்து 22ஆம் அதிகாரத்தில் அவனை எனக்கு பலி கொடு அப்படிங்கிறார். அவன் தேவன் மேலே அந்த உடன்படிக்கையின் அன்பை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுறார். அவன் அதில் உண்மையாக இருந்த பொழுது இப்போ ஒரு டிவைன் டிக்ளரேஷன் பண்ணுறாரு பாருங்க. 14 22. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த இடத்துல எல்லாருக்கும் தீர்க்கதரிசனமா சொல்றேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உங்க வாழ்க்கையில உங்களுக்கான எல்லாவற்றையும் யெகோவா ஈரே பார்த்து கொள்வார். கையை தட்டி ஹல்லேலூயா. நீங்க எங்கேயாவது தர்ம சங்கடமா போய் மாட்டிட்டு இருக்கிறீங்களா? இந்த வார்த்தை உங்களுக்கு நேரம் தீர்க்கதரிசனமா வருகிறது. உங்களுக்கான தீர்வுகளை தேவன் அவருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்வார்.
உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்த இடம் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் விரக்திக்கு நீங்கள் தள்ளப்படுவது இல்லை. ஆண்டவர் அவனை நம்பி மேலே போறான். அங்க அவனுக்காக ஒரு ஆட்டம் வச்சிருந்தார். உங்களுக்கான ஒரு டிவைன் சொல்யூஷன் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுக்கு பிறகு 16ஆம் வசனம், நீ உன் புத்திரன் என்றும் நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். பாருங்க, ஏற்கனவே சொல்லிதான் கூப்பிட்டாரு. இப்போ அவனுடைய கீழ்ப்படிதலை தேவன் பார்த்துட்டு அவனுக்கு சொல்றா பாருங்க, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். ஆண்டவர் உங்களை சில இடத்துல உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் கீழ்ப்படிதலை பார்த்து சொல்லுவாரு, நீ என்னை இவ்வளவு நம்பி விசுவாசமா வந்ததுனால சத்தியமா நான் உன்னை ஆசீர்வதிக்கவே அவர் சத்தியம் பண்றார். இந்த கிருபையின் பரிபூர்ணம் வந்து நடு ஆத்துல கலட்டி விட்டு போடுற கடவுள் கிடையாதுங்க. நட்டாத்துல விட்டுட்டு போடுறது கிடையாது. சில நேரங்களில் வாழ்க்கையின் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலையெல்லாம் மோசம் பொழுது ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி நம்பி இருக்கிறீங்க பாருங்க, ஜெபம் பண்ணுறீங்க பாருங்க. ஆண்டோடைய வழியே தான் நடக்கணும், ஆண்டோடைய வழியே தான் என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், ஆண்டோடைய வழி தான் அந்த பிரச்சனை தீரணும், தேவையில்லாத பிரச்சனை நான் போக மாட்டேன்னு சொல்லி நீங்கள் நிற்கிறீங்க பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, இதை பார்க்குறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டு சத்தியம் பண்ணுறாருங்க. ஆண்டவர் ஆபிரகாமை தைரியப்படுத்துறாரு. சத்தியம் பண்றேன், சந்ததிகள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ரைட். வீட்டை விட்டு வெளியே வந்து வழி நெடுக பலப்படுத்தி வாக்குத்தத்தம் கொடுத்து பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதித்தார். அவனுடைய எண்டு நோட்டை பார்க்கலாமா? அவன் எப்படி வாழ்க்கை முடிக்கிறான்? 24:1 ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். உங்க வாழ்க்கை முடிவு எப்படிதான் முடியும்? என்னை பற்றி சொல்றேன். ஆபிரகாம் காட்வின் வயது சென்று முதிர் வயதாவான். கர்த்தர் காட்வினை சகல காரியங்களிலும் இதுதான் உங்க வாழ்க்கை. ஏங்க வெறும் பாவ மன்னிப்போடு வாழ்க்கை முடியலங்க. எல்லா ஏரியாலையும் உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும். அப்போ அவனுடைய முடிவு வருது. முதல்ல சொன்ன உன்னை ஆசீர்வதிப்பேன், பேரை பெருமைப்படுத்த, ஆணையாக்கும் பூனையாக்கும் சொன்னாரு. அந்த இடத்துல விட்டாரா? இல்லை. முடியும் பொழுது பைபிள் போட்டிருக்குது, சகல காரியங்களும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து வந்தார். எப்படி வந்தார்னு அடுத்த வருஷம் படிக்கிறீங்களா? அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கும் தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். ஓகே, இதுக்கு கீழே நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்காரன் வந்து தன் எஜமான பற்றி ஒரு இது சொல்கிறான், சர்டிஃபிகேட் கொடுக்குறான். எங்கள் எஜமான் எப்படி இருக்கிறாரு வாசிக்கிறீங்களா? அதை எந்த வசனமா? 34 வாசிங்க. அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். என் எஜமானுடைய மனைவியாகிய சாரால் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றால் அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஓகே, உங்களை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கும். இப்படி சொல்லட்டுமா? கர்த்தர் உங்களை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், நீங்கள் சீமானா இருக்கிறீர்கள். கர்த்தர்களுக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியும் பொன்னையும் வேலைக்கார ஒட்டங்களையும் கழுதைகளையும் சகலவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆளுகை செய்கிற இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவது தான் உங்களை குறித்து தேவனுடைய திட்டம். கிருபையின் பரிபூரணம் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் இப்போ ஜேர்னியில் துவக்கத்தில் இருக்கிறீங்களா, இடையில இருக்கிறீங்களா, நடுவில் இருக்கிற தெரியல, ஆனால் உங்களுடைய எண்டை சொல்கிறேன், ஆளுகை செய்வீர்கள். ஒரு நாள் வரும், நீங்கள் வயசான காலத்தில் சேரில் படுத்து சொல்லுவீங்க, கர்த்தர் என்னைய சீமானா வச்சிருக்கிறார், சகல காரியங்களிலும் என்னை ஆசு வச்சுக்கிறார்னு சொல்ல வைப்பார்.
அல்லையா? ஒரு நாளும் தாழ்ந்து போக மாட்டீங்க, குறைய விட மாட்டார். இடையில நிறைய பல்ட்டி அடிக்கலாம். இதே ஆபிரகாம் போய் சொல்லியிருக்கிறான், நிறைய காரியங்களை ஏமாத்திருக்கிறான். ஆனால் கர்த்தர் பாவத்தை விட கிருபை ரொம்ப பெருசு. நீங்கள் நல்லவராக இருக்கிறனால உங்களை ஆசீர்வதிக்க போகிறதில்ல, அவர் நல்லவராக இருக்கிறவங்களை ஆசீர்வதிப்பார். அல்லையா? நீங்கள் நல்லவனா கெட்டவனா மேட்ரு கிடையாது. நல்ல கவனிங்க, இந்த ரத்தத்தை தெளிக்கும் போது வீட்டுக்குள்ளே எவன் இருக்கிறான், சோமாரி இருக்கிறானா இந்த மாதிரி இருக்கிறான்னு எனக்கு தெரியல கிடையாது. ரத்தம் இருந்தா யாரா இருந்தாலும் அவனுக்கு பாதுகாப்பு. கையை தட்டல். இல்லையா? நீங்க உங்களோட குவாலிஃபிகேஷன் கிடையாது, அவருடைய குவாலிஃபிகேஷன் வச்சு தான் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. நீ எப்படி நல்லவன், நீ எப்படி ஆவிக்கிற, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. அவர் எவ்வளவு நல்லவர் என்பதனாலே உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். கண்களை மூடி கர்த்தாவே, இந்த காலவேளை ஆளுவார்கள், சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திர அடிமையாக வாழ்வதற்காக கிருபை கொடுக்கப்படலை, நீங்கள் ஆளுகை செய்வதற்கு தான் கிருபை கொடுக்கப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை அடைந்தவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது நிச்சயமாமே. ஹல்லேலூயா. நான் இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற எல்லாரும் மேலே தீர்க்கதரிசனமா சொல்றேன், உங்க வாழ்க்கை கீழாகாமல் மேலாகும், வாலாகாமல் தலையாக இருப்பீர்கள். சகல சாதிகளும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. ஆளுகை செய்வீர்கள், எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துவீர்கள். பலுகி பெருகி விருத்தி அடைந்து வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாகிற கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்திற்காக ஆளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆளுகை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். இன்னிலிருந்து அந்த கண்ணோட்டத்தில் உங்களை பாருங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அதிகாரத்தோடு பேசுங்க, மலையை பார்த்து பேசுங்க, வியாதியை பார்த்து பேசுங்க. ஹாலே கட்டளை கொடுங்கள், கீழ்ப்படுத்துங்கள், ஆளுகை செய்யுங்கள். ஹல்லேலூயா. உங்களை ஒரு ராஜாவை போல ஆள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.